தேனி மாவட்டம் போடி தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக சார்பில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் போடி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போடி தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றுள்ளார். சமீபத்தில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் போடி தொகுதியில் போட்டியிட்டார். தற்போது அந்த தொகுதியில் அவர் வெற்றி வாகை சூடியுள்ளார். போடி தொகுதியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். தேனி மாவட்டம் போடி தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக சார்பில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் போடி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போடி தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றுள்ளார். சமீபத்தில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் போடி தொகுதியில் போட்டியிட்டார். தற்போது அந்த தொகுதியில் அவர் வெற்றி வாகை சூடியுள்ளார். போடி தொகுதியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். தேனி மாவட்டம் போடி தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக சார்பில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் போடி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போடி தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றுள்ளார். சமீபத்தில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் போடி தொகுதியில் போட்டியிட்டார். தற்போது அந்த தொகுதியில் அவர் வெற்றி வாகை சூடியுள்ளார். போடி தொகுதியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். தேனி மாவட்டம் போடி தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக சார்பில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் போடி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போடி தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றுள்ளார். சமீபத்தில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் போடி தொகுதியில் போட்டியிட்டார். தற்போது அந்த தொகுதியில் அவர் வெற்றி வாகை சூடியுள்ளார். போடி தொகுதியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்.